ஹலோ யோஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கிற செயின்ட் சேவியர் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து யூஜி ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிருச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அதில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இன்ஜினியரிங் பார்க்குறவங்களுக்குமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் ஏதாச்சும் மிஸ் ஆயிருச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரி, இன்றைக்கி இந்த போதில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கிற செயின்ட் சேவியர் காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. யூஜி ப்ரோக்ராமுக்கு எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுக்கு எல்லாமே. சரி, இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இதுமாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செயின்ட் சேவியர் காலேஜ் ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்குது. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா. தென் இந்த காலேஜ் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் கூட. இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஜி ப்ரோக்ராமுக்கு 2025-26 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. யூஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னாலே உங்களுக்கு வந்து எய்டட் ப்ரோக்ராம் டெஃபினட்டாக இருக்கும். பட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸில் இருக்குது. இங்கே யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருந்து இங்கே எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் ரெண்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சரி, ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு செயின்ட் சேவியர் காலேஜ் பாளையங்கோட்டை அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் எத்தனை வருது வெப்சைட்டில் செயின்ட் சேவியர்ஸ் tn.edu.in இதுதான் வெப்சைட்டு. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் எத்தனை நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல் 2025-26 அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும் இல்லைங்களா. இதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் பாஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு சரிங்களா. ஃபஸ்ட் நம்ம பாஸ்போர்ட் நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக பார்த்துருவோம். இல்லை பாஸ்போர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலேஜோட மிஷன் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாஸ்போர்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜில் டோட்டலாக வந்து 22 ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. யூஜி ப்ரோக்ராமு, பிஜி ப்ரோக்ராம் வந்து 15 ப்ரோக்ராம் இருக்குது. தென் பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து 12 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி ஸ்டாஃப்ஸ் வந்து 247 ஃபேக்கல்ட்டி, தென் பிஹெச்டி 176 ஃபேக்கல்ட்டி, பிஹெச்டியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபேக்கல்ட்டி 117, தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து 199 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்குது சரிங்களா. ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அது செல்லிங் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எய்டட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்துருவோம். எய்டட் ப்ரோக்ராம் வந்து 8:30 to 1:30 ஓகேங்களா காலேஜ் டைமு. யூஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம்லேருந்து பிஎஸ்சி சயின்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், தென் பிஎஸ்சி ஜுவாலஜி அவைலபிளாக இருக்குது. தென் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் அவைலபிளாக இருக்குது. தென் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஏ இங்கிலீஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஜி ப்ரோக்ராம் எய்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பாட்னி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஜுவாலஜி அவைலபிளாக இருக்குது. தென் எம்காம் அவைலபிளாக இருக்குது. தென் எம்ஏ ஃபோக்கி அவைலபிளாக இருக்குது. எம்ஏ தமிழ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் ரிசர்ச் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பாட்னி, then business administration, chemistry, commerce, computer science and computer science application, then economics, English, Foki, then mathematics, physics, Tamil, zoology வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. தென் பிஜி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் 5 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், அதாவது 1 to 5, 6th வந்து அவைலபிளாக இல்லைனா சரிங்களா 5 செமஸ்டர் வந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம், செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145 to 645 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இல்லை காலேஜ் டைமு. இல்லை யூஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் வந்து பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபோரனிக் சயின்ஸ் இருக்குது, தென் பிஎஸ்சி ஜுவாலஜி இருக்குது, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, தென் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன், தென் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அண்ட் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது சரிங்களா. இதில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து 11:30 to 6:30 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கிரிமினாலஜி ஃபோரனிக் வந்து 8:30 to 1:30 சொல்லியிருக்காங்க சரிங்களா. தென் காமர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிபிஏ இருக்குது, தென் பிகாம் ஜென்ரல் இருக்குது, தென் பிகாம் ஆடர்ஸ் செக்ஷன் அனதர் செக்ஷன் இருக்குது, தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது, தென் பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, தென் பிகாம் ஆனர்ஸ், தென் பிகாம் மெரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் டைமிங் வந்து மாறுது. 8:30 to 1:15 வரைக்கும் 4:15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் ஆர்ட்ஸில் வந்து பிஏ ஆர்கியாலஜி இருக்குது, தென் பிஏ இங்கிலீஷ் அண்ட் பிஏ தமிழ் இருக்குது சரிங்களா. தென் பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ட் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், அண்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பிஜி ப்ரோக்ராமில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், தென் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அவைலபிளாக இருக்குது. தென் ஏசிடி அப்ரூவ் போர்ட்டில் உங்களுக்கு எம்சிஏ இருக்குது, தென் பிசிஏ எம்பிஏ இருக்குது சரிங்களா. இந்த ப்ரோக்ராம் இருக்குது. இது எல்லாமே ட்ரூ ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க சேவியர் ஜிபா வெப்சைட்டில் மூலிமா இதுக்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் அடுத்த அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் மோட் மட்டும்தான். நீங்கள் ஹார்ட் காப்பியும் சப்மிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன் சார்ஜஸ் பண்ணி யூஜி ப்ரோக்ராம் ₹100 சொல்லிருக்காங்க. பிஜி ப்ரோக்ராம் வந்து ₹120 சொல்லிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்ஸ் வந்து 10 டேஸில் நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. தென் SC ST கேண்டிடேட் தென் இன்க்ளூடிங் தலித் கிறிஸ்டியன்ஸ்க்கும் சரி இந்த ஃப்ரீ அப்ளிகேஷன் ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் தென் மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் வச்சு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி வந்து மொபைல் நம்பர் தென் பாஸ்வேர்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு அகைன் வந்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் ஃபேமிலி டீடைல்ஸ் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்ல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தென் சிக்னேச்சர் தென் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பர்டிகுலர் சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மெண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து என் கேஸ் தேவைன்னா அது வந்து அப்ளை பண்ணணும். தென் அதுக்கப்புறம் +2 மார்க்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? +2 மார்க்ஸ் வந்து யூஜினா உங்களுக்கு +2 மார்க்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். பிஜினா உங்களுக்கு 1 to 5 செமஸ்டர்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் ஆன்லைன் பேமெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட். சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் போர்ட்லையோ தென் வெப்சைட்டில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இந்த இதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொஃபஷனல் செலக்டட் கேண்டிடேட் வந்து ஒரிஜினலோட டெஃபினட்டாக நீங்கள் வந்து வித் டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்போ நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரோமன் கேத்தலிக் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக பெரிஸ்டோட ஒரிஜினல் பெட்டிஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து டைம் ஆஃப் இன்டர்வியூ அப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் வந்து நீங்கள் ERP மொபைல் ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் பேங்க் செலான் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, தென் பிஜி ப்ரோக்ராம் யூஜி பிஜி தனியாக கொடுத்துருக்காங்க. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க, செல் இன் ஃபியூச்சர்ஸ் என்ன இது மாதிரி டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலுமினிஸ் யார் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது மாதிரி டீட்டெயிலாகவே உங்களுக்கு பாஸ்போர்டெக்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே அதுலேயே கொடுத்துட்டாங்க. டு அப்ளை கொடுத்துட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷன் April 25th ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் டெமோ லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். தென் அசிஸ்டன்ட் நீங்கள் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா 10 to 4:30 மண்டே டு சாட்டர்டே கால் பண்ணுறது கால் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம யூஜி ப்ரோக்ராம் இப்போ ஓப்பனில் இருக்குது. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அந்த இதில் பார்த்தது தான். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சேம் அதே தான். ஓகேங்களா? அக்செப்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் யூஜி ப்ரோக்ராமுக்கு வந்து நேம் இனிஷியல் ஓகேங்களா, தென் மொபைல் நம்பர் மெயில் ஐடி தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அதே மாதிரி தான் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அவங்க சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸு தென் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்து தென் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? சரி, சேவியர் காலேஜோட அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பாளையங்கோட்டையில் இருக்க சேவியரோட அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை கேண்டிடேட் வந்து இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 10 days சொல்லியிருக்கிறாங்க. 7th ரிசல்ட் வந்து 17th வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. யூஜி ப்ரோக்ராமுக்கு மட்டும் இப்போ அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கு. இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு தகவல் என்ன கான்பாஸ் நம்மளும் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.